என்றால் இந்த உலகமா? இந்த உலகம். இந்த உலகம். இந்த உலகத்தையே போற்றும்படியாக, உலகத்தோர் போற்றும்படியாக வாழ்கின்ற இந்த பெண்மணி யார்? ஆமாமா. யார் என்ற விளக்கம் சொன்னால் அல்லவா தெரியும். உண்மைதமா. என்னுடைய பெயரோ ரேணுகா தேவி என்பார்கள். ஆண்டோர்கள், சான்றோர்கள், நம்மை போன்ற கலைஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தாய்மார்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை. நான் எப்படி வருகின்றேன்? இப்படிலாம் வருங்க. சகலமாலாரே பாதிதான் கொடுத்தே நான் எப்படி பிறந்தீங்க என்ற வரலாறு சொல்ல வேண்டும் அல்லவா? ஆதி என்பவருக்கும் பகவான் என்பவருக்கும் நான் மகளாக பிறந்து, ஆதி என்பவரோ ஒரு தாழ்ந்த குலத்து பெண், பகவான் என்பவரோ ஒரு சன்னியாசி. தாழ்ந்த குலம் என்றால் என்ன குலம்? என்ன குலமா? மீனவ குலம். என்னுடைய தாய் மீனவ குலத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய தந்தை பகவானோ ஒரு சன்னியாசி. சன்னியாசி என்றால் முனிவர், சாமியார். இருவருக்கும் நான் மகளாக பிறந்தீங்க. தாயாக விளங்கக்கூடிய ஆதி என்பவளோ என்னை ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே பெற்றெடுத்தார்கள். ஆற்றங்கரை ஓரத்திலே பெற்றெடுத்து என்னை அப்படியே விடுத்து சென்று விட்டார்கள். அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே நான் குழந்தையாக அங்கே இருக்கின்றீங்க. அனுதினம் வரக்கூடிய வண்ணான் சின்னான் என்பவர்கள் சொல்லக்கூடியவர்கள் யார்? துணி தைக்கிறோம். ஆமா, வண்ணான் சின்னான் என்று சொல்லக்கூடியவர்கள் அனுதினம் அந்த ஆற்றங்கரைக்கு வந்து துணிகளை துவைப்பது வழக்கம். அனுதினம் வந்தார்கள், என்னை பார்த்தார்கள். இப்பேற்பட்ட அழகுள்ள குழந்தை யாருங்க விட்டு சென்றது என்று அவங்க பேசுகிறாங்க. உடனே பார்த்தார்கள், இந்த குழந்தையை நானே வளர்த்துக் கொள்கின்றேன் என்று இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. உற்பமா நகரை பரிபாலிக்கக்கூடிய பர்வதராஜ மன்னனிடம் என்னை கொண்டு சென்றார்கள். பர்வதராஜன் பார்த்தார், இப்பேற்பட்ட அழகுள்ள குழந்தை குழந்தை கிடையாது, குழந்தை பாக்கியம் இதனால் முதற்கொண்டு இந்த அழகான குழந்தையை நாமே வளர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அந்த வண்ணான் சின்னான் இருவரிடத்தில் சென்று இந்த குழந்தைக்கு நிகரான எடைக்கு எடையான பொன் பொருள்களை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். யாரு? வண்ணான் சின்னான் என்பவர். ஆமா, பர்வதராஜ மன்னனிடத்திலே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாகத்தானே வளர்ந்து கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தீங்க. ஜமதக்கினி என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். எங்களுடைய இருவருடைய சுகபோகத்திலே 5 மக்களை ஈன்றெடுத்து 5 பிள்ளைகளை ஈன்றெடுத்தீங்க. என்று சொல்லக்கூடிய 5 மகன்களை பெற்றெடுத்தீங்க. யாதொரு குறையும் இல்லாமல், எந்த குறையும் கிடையாது. இது நாள் வரையிலே வாழ்ந்து வந்து விட்டேன். இருந்தாலும் எனது கணவராக விளங்கக்கூடிய ஜமதக்கினி மாமுனிக்கு இது நாள் வரையிலே கணவர் தொண்டே கடவுள் தொண்டு என்பதாகத்தானே இது நாள் வரையிலே பதிக்கேற்ற பத்தினியால் வாழ்ந்து வரீங்க. யாதொரு முறையில்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். இந்த உலகத்திலே
கோடான கோடி தாய்மார்கள் தாய்மார்கள் கற்புக்கினியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கற்புக்கினியவர் இந்த ரேணுகா தேவி என்ற பெயர் எடுத்தேன் என்றால் வரையிலே கணவரிட்ட கோட்டை தாண்டி ஒவ்வொரு காரியமும் செய்தது. கணவர் தொண்டே கடவுள் தொண்டாக நினைத்து யாதொரு குறையும் இல்லாமல் செய்து வந்தேன். என்னுடைய கற்பின் வலிவினாலே நதிக்கரைக்கு சென்று நீராடி மணலை பாண்டமாக ஏற்படுத்தி அந்த மணல் பாண்டத்திலே ஜலத்தை எடுத்துக் கொண்டு வந்து என் கணவரிடத்திலே கொடுத்து எல்லாம் வல்ல இறைவன் அந்த பரமசிவனுக்கு பூஜை செய்து கொண்டு இருப்பது அனுதினமும் செய்வார்மா. இன்றைய தினமும் என் கணவரை காண வேண்டும் சென்று பார்க்கலாம்.